கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் தண்டலம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் பகல் பைனான்சியல் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் வீட்டு கடன் வழங்குதல் மற்றும் கடன் வசூல் செய்யும் பிரிவில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நிதி நிறுவன ஊழியர் அஜித்குமாரை தொடர்பு கொண்ட நபர் திருவள்ளூர் ஐசிஎம்ஆர் பகுதியில் உள்ள தனது வீட்டை வைத்து லோன் தர வேண்டும் என கேட்டுள்ளார். அதன்படி சம்பவ இடத்திற்கு அஜித்குமார் வீட்டை ஆய்வு செய்வதற்காக செல்ல அங்கு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கத்தியை எடுத்து நிதி நிறுவன ஊழியர் அஜித்குமாரை அந்த நபர் கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த அஜித்குமார் உடல் முழுக்க 50க்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்ட நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த புல்லரம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் நிதி நிறுவன ஊழியர் அஜித்குமார் அளித்த தகவலின் அடிப்படையில் திருவள்ளூர் எடப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தனது பெயரில் லோன் தர முடியாது என்றும் மாற்றாக தனது மனைவியின் பெயரில் வேண்டுமானால் லோன் தருகிறேன் என நிதி நிறுவன ஊழியர் அஜித்குமார் தெரிவித்ததாக செல்வம் கூறினார். அதற்கு ஏன் தனது மனைவியின் பெயரில் லோன் கொடுத்து இரவு நேரத்தில் வந்து கதவை தட்டுவதற்கா என செல்வம் கேட்டதால் இருவரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அஜித்குமார் கீழே கிடந்த காலி பாட்டிலை எடுத்து அடித்ததால் பதிலுக்கு கத்தியை எடுத்து அஜித்குமாரை வெட்டியதாக செல்வம் வாக்குமூலம் அளித்ததாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.